குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, அதாவது என்னென்னா ஒரு லேடி ஒரு கடத்தெருவில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறாங்க. சரி, அந்த கடைக்காரர்கிட்ட போய் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இடத்தினுடைய பெயர் என்ன, இந்த இடத்தினுடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கடைக்காரர் யோசித்து பார்க்குறாரு. அவருக்கு புரிஞ்சு போச்சு, என்னென்னா இது ஒரு புது ஆள், உங்களுக்கு அட்ரஸ் இடம் ஏதோ தெரியல, ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், அது தெரியாமல் தான் இப்படி கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படி என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு எங்கே போகணும்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மீன் மார்க்கெட் போகணுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் உடனே கடைக்காரர் சொல்கிறாரு, நேரே போய் வலது பக்கம் திரும்புங்கன்னு சொல்கிறாரு. சரியா, நேரே போய் வலது பக்கம் திரும்புங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த லேடி போகுது. நேரே தான் போய் கரெக்டாக ரைட் சைடு திரும்புது. அவர் சொன்னது போல் நேரே போய் ரைட் சைடு திரும்புது. திரும்பியெல்லாம் பார்க்கும்போது அவங்களால கரெக்டாக அந்த மீன் மார்க்கெட்டை கண்டுபிடிக்க முடியலை. சரியா, அப்போ அந்த இடத்துல அவங்கள போல் இன்னொரு லேடி வராங்க. அவங்ககிட்ட இவங்க கேட்குறாங்க, மீன் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. சரியா, அப்போ அவங்க கையை எப்படி காட்டி இதுதான் மீன் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. சரியா, ஓகே. உடனே நேரே மீன் மார்க்கெட்டு போகிறாங்க. அங்கே மீனெல்லாம் விலை கேட்குறாங்க. இப்போ ஒரு மீன் கடையில் ஓனர்கிட்ட விலை கேட்கும்போது அவர் விலையை சொன்ன உடனே சொல்கிறாங்க, ஏப்பா விலை ரொம்ப அதிகங்கிறாங்க. சரி, அடுத்தது என்னென்னா, இது ஃப்ரெஷ் மீன் தானான்னு கேட்குறாங்க. கடைக்காரர் ஓனர் ஆமாங்கிறாரு. அதில் ஒரு மீனை காட்டி, சரி இந்த மீனை எனக்கு தாங்கன்னு கேட்டு மீனை வாங்கிட்டு வராங்க. சரியா, ஓகே. இதுவரை நம்ம சொன்னதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு சென்டென்ஸ் போட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம. சரியா, ஓகே வாங்க. சரி, ஒரு லேடி ஒரு கடத்தெருவில் வராங்க. அப்போ அவங்க ஒரு கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க தெரியுமா? இந்த இடத்தினுடைய பெயர் என்ன, இந்த இடத்தின் பெயர் என்ன, வாட்ஸ் த நேம் ஆஃப் திஸ் பிளேஸ். சரியா, வாட்ஸ் த நேம் ஆஃப் திஸ் பிளேஸ், ये जगह का नाम क्या है, வாட்ஸ் த நேம் ஆஃப் திஸ் பிளேஸ், இந்த இடத்தின் பெயர் என்ன. இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. ஷூ இஸ்மா ஹாதால் மக்கான், ஷூ வாட் இஸ்மா நேம் ஹாதா திஸ் அல் மக்கான் பிளேஸ். சரியா, அப்போ சொல்லும்போது ஷூ இஸ்மான்னு சொன்னால் வாட்ஸ் த நேம், ஹாதா திஸ் அல் மக்கான் பிளேஸ். அப்போ சொல்லும்போது வாட்ஸ் த நேம் ஆஃப் திஸ் பிளேஸ் கரெக்டாக வருது. ये जगह का नाम क्या है, இந்த இடத்தினுடைய பெயர் என்ன. சரி, அந்த கடைக்காரர் என்ன யோசிக்கிறாருன்னா, அவங்க கேட்டதை பார்த்துட்டு, இது யாரோ ஒரு புது ஆள், இவங்களுக்கு இந்த இடம் ஒன்றும் தெரியல, ஏதோ ஒரு இடத்துக்கு இவங்களுக்கு போக வேண்டியிருக்கு, அதுக்கு அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டாக்கு தான் இப்படி கேட்குறாங்க என்ன அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவர் அடுத்தால என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு எங்கே போகணும், வேர் டு யூ வாண்ட் டு கோ, ஆப் கஹாं जाना चाहते हो, வேர் டு யூ வாண்ட் டு கோ, உங்களுக்கு எங்கே போகணும். அது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. ஒயின் துரீத் அண்ட் தருஹ், சரியா, ஒயின் துரீத் அண்ட் தருஹ். சரியா, ஒயின் துரீத் வேர் டு யூ வாண்ட் அண்ட் டு தருஹ் கோ. அப்போ சொல்லும்போது வேர் டு யூ வாண்ட் டு கோ கரெக்டாக வருது. ஒயின் துரீத் வேர் டு யூ வாண்ட் அண்ட் டு தருஹ் கோ, வேர் டு யூ வாண்ட் டு கோ, ஆப் கஹாं जाना चाहते हो, உங்களுக்கு எங்கே போகணும். கரெக்டாக. சரி, அப்போ அந்த லேடி என்ன சொல்லுதுன்னா, எனக்கு மீன் மார்க்கெட்டுக்கு போகணும். சரியா, எனக்கு மீன் மார்க்கெட்டு போகணும். ஐ வாண்ட் டு கோ டு தி ஃபிஷ் மார்க்கெட். मुझे मच्छी मार्केट जाना है, ஐ வாண்ட் டு கோ டு தி ஃபிஷ் மார்க்கெட். எனக்கு மீன் மார்க்கெட் போகணும். சரியா, அது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. உரீத் அன் அருஹ் இல சௌகல் சமக். சரியா, உரீத் அன் அருஹ் இல சௌகல் சமக். உரீத் ஐ வாண்ட் அண்ட் டு அருஹ் கோ இல டு சௌக் மார்க்கெட் அல் சமக் ஃபிஷ். சரியா, அப்போ சொல்லும்போது கரெக்டாக வருது. சரியா, உரீத் ஐ வாண்ட் அண்ட் டு அருஹ் கோ இல டு சவுக் மார்க்கெட் அல் சமக் ஃபிஷ். அப்போ சொல்லும்போது ஐ வாண்ட் டு கோ டு தி ஃபிஷ் மார்க்கெட் கரெக்டாக வருது. முझे மச்சி மார்க்கெட் ஜானாக, எனக்கு மீன் மார்க்கெட்டுக்கு போகணும். சரியா, ஓகே. அப்போ அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, நேரே போய் வலது பக்கம் திரும்புங்கன்னு சொல்லி விட்றாரு. சரியா, நேரே போய் வலது பக்கம் திரும்புங்க. சரியா, கோ ஸ்ட்ரைட் அண்ட் டர்ன் ரைட். சரியா, கோ ஸ்ட்ரைட் அண்ட் टर्न राइट. சரியா, सीधा जाके दाई तरफ मोड़ो, गो स्ट्राइट एंड टर्न राइट. நேரே போய் வலது பக்கம் திரும்புங்க. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார். ரூஹ் அலத்தூல்
வ அன்னாத்திஃப் யமீன். சரியா? ரூஹ் அலத்தூல் வ அன்னாத்திஃப் யமீன். சரியா? ரூஹ் அலத்தூல் கோ ஸ்ட்ரைட், வ அண்ட் அனாத்திஃப் டர்ன், யமீன் ரைட். சரியா? கரெக்டாக வருது. கோ ஸ்ட்ரைட் அண்ட் டர்ன் ரைட், கரெக்டாக வருது. சரியா? சீதா ஜாக்கே தாய் தரப்பு மோடோ, நேரே போய் வலது பக்கம் திரும்பு. கரெக்டாக? சரி, அதை கேட்டுட்டு அந்த லேடி வந்து நேரே போகிறாங்க, நேரே போய் வலது பக்கம் திரும்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியலை, மீன் மார்க்கெட்டை கண்டுபிடிக்க முடியலை. சரியா? அப்போ அந்த இடத்துல அவங்க பக்கத்தில் இன்னொரு லேடி வர்றாங்க, வேறு இன்னொரு லேடி வர்றாங்க. சரியா? அப்போ இவங்க அந்த லேடிகிட்ட கேட்குறாங்க, சரியா, மீன் மார்க்கெட் எங்கே இருக்குது? மீன் மார்க்கெட் எங்கே இருக்குது? வேர் இஸ் த ஃபிஷ் மார்க்கெட்? மச்சி மார்க்கெட் கஹா ஹை? சரியா? வேர் இஸ் த ஃபிஷ் மார்க்கெட்? மச்சி மார்க்கெட் கஹா ஹை? மீன் மார்க்கெட் எங்கே இருக்குது? இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. ஒயின் சவுக்கல் சமக், ஒயின் சவுக்கல் சமக். சரியா? ஒயின் வேர் சவுக் மார்க்கெட் ஆல் சமக் ஃபிஷ். அப்போ சேதும்போது வேர் இஸ் த ஃபிஷ் மார்க்கெட் கரெக்டாக வருது. மச்சி மார்க்கெட் கஹா ஹை? மீன் மார்க்கெட் எங்கே இருக்குது? கரெக்டாக? ஓகே, அதுக்கு அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, மீன் மார்க்கெட்டு இது பக்கத்தில் தான் இருக்குது, இதில் பக்கத்தில் தான் இருக்குது, இதுதான் மீன் மார்க்கெட்டுன்னு கையை நீட்டி கையை காட்டி சொல்கிறாங்க. சரியா? இதுதான் மீன் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. சரியா? மீன் மார்க்கெட் பக்கத்தில் தான் இருக்குது, இதுதான் மீன் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. சரியா? அது எப்படி சொல்லுவாங்க? இதுதான் மீன் மார்க்கெட், திஸ் இஸ் தி ஃபிஷ் மார்க்கெட், எஹி மச்சி மார்க்கெட் ஹை. சரியா? இதுதான் மீன் மார்க்கெட், திஸ் இஸ் தி ஃபிஷ் மார்க்கெட், எஹி மச்சி மார்க்கெட் ஹை. சரியா? இப்போ இதுக்கு அரபிக்கில் எப்படி சொல்லுவாங்க? ஹாதஹு சவுக்கல் சமக். சரியா? ஹாதஹு சவுக்கல் சமக். சரியா? ஹாதஹு திஸ் இஸ் சவுக் மார்க்கெட் ஆல் சமக் ஃபிஷ். சரியா? அப்போ சொல்லும்போது திஸ் இஸ் த ஃபிஷ் மார்க்கெட் கரெக்டாக வருது. சரியா? எய் ஃபிஷ் மார்க்கெட் ஹை. ஓகே, எய் ஃபிஷ் மார்க்கெட் ஹை, திஸ் இஸ் த ஃபிஷ் மார்க்கெட், இதுதான் மீன் கடை. ஹாதஹு சவுக்கல் சமக். கரெக்டாக? சரி, ஓகே. அடுத்தால அந்த லேடி வந்து நேரே மார்க்கெட் உள்ளே போகிறாங்க. சரியா? போய் மீன் விலையெல்லாம் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு மீன் கடைக்காரர்கிட்ட போய் இந்த மீன் என்ன விலைன்னு கேட்குறாங்க. சரியா? இந்த மீனின் விலை என்ன அப்படி கேட்குறாங்க. சரியா? ஹவு மச் இஸ் திஸ் ஃபிஷ்? ஹவு மச் இஸ் திஸ் ஃபிஷ்? இந்த மீனின் விலை என்ன? ஏ மச்சி கித்தனை கா ஹை? ஏ மச்சி கித்தனை கா ஹை? ஹவு மச் இஸ் திஸ் ஃபிஷ்? இந்த மீன் விலை என்ன? இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. பேக்கம் ஹாதால் சமக், பேக்கம் ஹாதால் சமக். சரியா? பேக்கம் ஹாதால் சமக். பேக்கம் ஹவு மச், ஹாதா திஸ் ஆல் சமக் ஃபிஷ். அப்போ சேரும்போது ஹவு மச் இஸ் திஸ் ஃபிஷ் கரெக்டாக வருது. ஏ மச்சி கித்தனைக்காக? இந்த மீனின் விலை என்ன? கரெக்டாக? ஓகே. அடுத்தால அந்த கடைக்காரர் வந்து ஒரு விலை சொல்கிறாரு. அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப விலை அதிகங்கிறாங்க. சரியா? இது ரொம்ப விலை அதிகம், திஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். சரியா? திஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ஏ பஹுத் மங்கா ஹை, ஏ பஹுத் மங்கா ஹை, திஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், இது ரொம்ப விலை அதிகம். இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. ஹாத காலி ஜித்தன், ஹாதா காலி ஜித்தன். ஹாதா திஸ் காலி எக்ஸ்பென்சிவ், ஜித்தன் வெரி. சரியா? ஹாதா திஸ் காலி எக்ஸ்பென்சிவ், ஜித்தன் வெரி. அப்போ நமக்கு அரபிப்படி பார்த்தா திஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்னு தான் வரும். ஒரு இஸ் நம்ம இடையில சேர்த்து திஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிடுறோம். கரெக்டாக? ஏ பஹுத் மங்கா ஹை, இது ரொம்ப விலை அதிகம். கரெக்டாக? சரி, அடுத்தால என்ன கேட்குறாங்கன்னா, கடைக்காரர்கிட்ட, மீன் கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க. சரியா? எப்படி கேட்குறாங்கன்னா, இது ஃப்ரெஷ் மீனான்னு கேட்குறாங்க. சரியா? இது ஃப்ரெஷ் மீனா? இஸ் திஸ் ஃபிஷ் ஃப்ரெஷ்? இஸ் திஸ் ஃபிஷ் ஃப்ரெஷ்? ये फ्रेश मच्छी है क्या? ये फ्रेश मच्छी है क्या? इस दिस फिश फ्रेश? இது ஃப்ரெஷ் மீனா? இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. ஹல் ஹாதால் சமக் தாசிக், ஹல் ஹாதால் சமக் தாசிக், ஹல் ஹாதா இஸ் திஸ் அல் சமக் ஃபிஷ் தாசிக் ஃப்ரெஷ். சரி, அப்போ சேரும்போது கரெக்டாக வருது. சரியா? இஸ் திஸ் ஃபிஷ் ஃப்ரெஷ்? ஏ மச்சி ஃப்ரெஷ் है क्या? ஏ ஃப்ரெஷ் மச்சி है क्या? கரெக்டாக வருது. ஓகே. சரி, அடுத்தால ஒரு மீனை காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மீனை எனக்கு தாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, சரியா? சரி, எனக்கு இந்த மீனை தாங்க. சரியா? சரி, எனக்கு இந்த மீனை தாங்க. ஓகே, கிவ் மீ திஸ் ஃபிஷ். ठीक है, मुझे ये मच्छी दे दो. चलिए, ठीक है, मुझे ये मच्छी दे दो. ओके, गिव मी दिस फिश, गिव मी दिस फिश. சரி, எனக்கு இந்த மீனை தாங்க. இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா? தைப் ஆத்தினி ஹாதால் சமக். சரியா? தைப் ஆத்தினி ஹாதால் சமக். தைப்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஆத்தினி ஹாதா அல் சமக். தைப் ஓகே, ஆத்தினி கிவ் மீ ஹாதா திஸ் அல் சமக் ஃபிஷ். கரெக்டாக? தைப் ஓகே, आतनी गिव मी हादा दिस समक अल समक फिश. चार जम्बो ओके गिव मी दिस फिश. ठीक है, मुझे ये मच्छी दे दे. சரி, எனக்கு இந்த மீனை தாங்க. கரெக்டாக? தைப் ஆத்னி ஹாதால் சமக். ஓகே.
சரி, ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, ஓகே, பாய்.